தீபத் திருநாள் அன்று நாம் ஏன் தீபம் ஏற்றுகிறோம்? அதற்கான பலன்கள் என்ன? திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் எழுந்தருளிய அந்த திருநாளை நாம் இந்த கார்த்திகை திருநாளாக கொண்டாடுகிறோம். அந்த நாள் என்றைய தினத்தில் வருதோ கேள்வியும் வரும். இந்த கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வருகின்ற திருநாளிலேயே நம்ம இந்த கார்த்திகை மகாதீபத்தை ஏற்றுவது வழக்கம். இந்த ஆண்டு டிசம்பர் 13 கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. காலை 6:05 மணிக்கு பின் கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பித்து விடுகிறது. பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா 14 4:14க்கு மேல் தான் ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த இரண்டு இணையவில்லை. அப்படிங்கும்போது முதன்மை பெறும் 13 மலை மீது தீபம் ஏற்றுவார்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நாம் 13 விளக்கேற்ற போகிறோம். மகாதீபம் அடுத்து நாம் விளக்கேற்ற போகின்றோம். கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதமிருந்து சிவபெருமானை மனதார தியானித்து ஏற்றுகின்ற விளக்கு என்பது வீட்டுக்கு மட்டுமல்ல வெளிச்சம் தருவதல்ல, மன இருளை போக்கி ஒரு ஆனந்தத்தை தரவல்லது. வீட்டிலேயே வெளிச்சம் உண்டாகும் போது போல